அன்பு நண்பர்களே, நெய்வேலி ரமேஷின் அன்பு வணக்கங்கள். யதார்த்தவாதி வெகுஜன விரோதி. இந்த கருத்து நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கும் ஒரு கருத்தாகும். பொதுவாகவே மக்கள் கனவுகளை, மாயைகளை, ஆசைகளை, இன்னும் சொல்லப்போனால் பொய்யான வாக்குறுதிகளை மிகவும் விரும்புவார்கள். ஆனால் யதார்த்தவாதி உண்மையை மட்டுமே பேசுவார். நிலைமை எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே சொல்லுவார். பலருக்கு அவரை பிடிக்காது. ஏன் தெரியுமா? உண்மை எப்போதும் இனிமையாக இருக்காது. எட்டிக்காய் போல கசப்பாகவே இருக்கும். மக்கள் தங்களுக்கு பிடித்த பொய்யை மிகவும் விரும்புவார்கள். ஆனால் தங்கள் கண்ணுக்கு எரிச்சலாக இருக்கும் எந்த உண்மையையும் விரும்ப மாட்டார்கள். உதாரணமாக, மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியே சுதந்திரம் கிடைக்கும் என்று சொன்னபோது பலருக்கு அது சாத்தியமே இல்லை என்று தோன்றியது. வன்முறைதான் வழி என்று மக்கள் நம்பிய காலத்தில் காந்தியின் யதார்த்த பார்வை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் காலம் காட்டியது, அகிம்சை வழியேதான் சுதந்திரம் வந்தது. சமூக வாழ்விலும் இதே நிலைதான். யதார்த்தவாதி அரசியலில், கல்வியில், பண்பாட்டில், சமூகத்தில் நிலவும் குறைகளை சுட்டிக்காட்டுவார். ஆனால் மக்கள் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை எதிரியாகவே கருதுவார்கள். ஏனெனில் அது அவர்களின் சுகமான கனவுகளை கலைக்கிறது. ஆனால் உண்மையை சொல்வதே முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையாகும். யதார்த்தவாதியை மக்கள் விரும்பாவிட்டாலும் அவர் சொல்வதுதான் சமூகத்திற்கு மிகவும் ஒளியை கொடுக்கும். வரலாற்றிலும் பலர் இப்படித்தான். சத்தியம் பேசுவதால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டாலும் காலம் சென்றபின் அவர்கள் சொன்னதுதான் சரி என்று பலமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்றாலும் அவர்தான் சமூகத்தின் நல்லாசிரியர். அவருடைய கடினமான வார்த்தைகள் உண்மையை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடியாகும். நாம் உண்மையை கேட்க தயாரானால் நம் வாழ்க்கையும் சமூகமும் முன்னேறும். யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அல்ல என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.